தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலிமா பார்த்தீங்கன்னா 10 வகையான போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ குவாலிஃபிகேஷன் என்னது, ஸோ என்னென்ன போஸ்ட்டை வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு நம்ம எல்லாமே பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலிருந்து நம்மளுக்கு 10 வகையான போஸ்டிங்கான வந்து வேகன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து மேலே குழு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 15,300 48,700 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அதுக்கான தகுதிகள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இசைத்துறையில் வந்து நன்கு பயிற்சி பெற்றதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சான்று வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மதம் சார்ந்த இசை பள்ளி பயிற்சியில் வந்து சான்று நீங்கள் வச்சுருக்கணும். இல்லைனா வந்து தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதுதாங்க நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து பரிச்சாரகர்னு சொல்லிட்டு வந்து செகண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து 13,200 41,800 வரைக்கும் உங்களுக்கு சேலரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அலுவலக உதவியாளர் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து 12,600 39,900 வந்து சேலரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேக்கன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா வந்து அத்தியாபகம்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க. 4வது 5வது பார்த்திங்கன்னா வந்து பகல் காவலர் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 6வது வந்து இரவு காவலர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி வந்து திருவாளகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு வேக்கன்ட்டு. இதுக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா வந்து 10,000 31,500 சேலரி தராங்க. அப்புறம் வந்து 9 பார்த்திங்கன்னா வந்து திருவாளர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து எக்மோரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். 6,900 21,500 சேலரி தராங்க. 10வது பார்த்திங்கன்னா வந்து முத்துமாரி கங்கை அம்மன் திருக்கோயிலேருந்து கேட்டிருக்காங்க. திருவாளருக்கு வந்து 6,900 21,500 வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சால் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா வந்து 10/5/2025, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா வந்து 9/5/2025. இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில், LNP கோயில் தெரு, எழும்பூர், சென்னை வந்து இதான் வந்து அட்ரஸு. ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்ப போகிறீங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். இது கீழே வந்து உங்களுடைய பேர் வந்து நீங்கள் எழுதிக்கணும் பேரில். 2வது வந்து தந்தை கணவர் பாதுகாவலர் பேருக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் எழுதிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 3வது வந்து எழுதிக்கணும். 4வது வந்து நீங்கள் மேலாக ஃபீமேல் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் எழுதிக்கணும். 5வது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய நிரந்தர முகவரி இருக்குது பாருங்கள், உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும். அப்புறம் வந்து 6வது வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், 12 இலக்கு ஆதார் நம்பர் வந்து இங்கே எழுதிக்கணும். 7வது வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்கே நீங்கள் எழுதிக்கணும். மின்னஞ்சல் முகவரி வந்து 8வது கேட்டிருக்காங்க, அது வந்து நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கணும். அப்புறம் வந்து மதம் சாதி சான்று வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இது கூட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அதோட நம்பர் வந்து இங்கே எழுதிக்கணும். விண்ணப்பதாரர்கள் 10/5/2025 அன்று வயது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதி மே மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து என்ன ஏஜ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அன்று வந்து 18 வயது பூர்த்தி என்று இருக்கணும். அது வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என்ன படிச்சுங்க அதை வந்து போட்டுங்க. இதர தகுதியில் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தாங்க நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நன்னடத்தை சான்று கேட்குறாங்க பாருங்கள். இறுதியாக பயின்ற பள்ளியிலேருந்து இல்லை வந்து கல்லூரியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கணும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 14வது வந்து உங்கள் மேலே வந்து எந்த கேஸும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். 14 பதிவு செய்யப்பட்டதும் சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, வந்து இல்லை கொடுத்துருங்க, டிக் பண்ணிங்க. நிலையில் உள்ளன்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது கேஸ் பெண்டிங் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துருங்க, இல்லை கொடுத்துருங்க. அப்புறம் வந்து தண்டனை கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து எத்தனை மாதம் ஒரு வேளை இருந்துச்சுன்னா, அது ஒரு வேளை உங்கள் கேஸ் இருந்துச்சுன்னா அது எத்தனை வருஷம் தண்டனைன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்துடலாம். 15 பார்த்தீங்கன்னா வந்து விண்ணப்பிக்கும் பணி முன் அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா பாருங்க. அதாவது 15th வந்து ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க நீங்கள் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து டேஷ் கொடுத்துருங்க. உறுதிமொழி கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் உங்கள் பேர் எழுதிக்கணும். எழுதிட்டு டேஷ் ஆகினான்னு சொல்லிட்டு டேஷ் உங்களுடைய அப்பா பேர் எழுதிக்கணும். எழுதிட்டு அப்புறம் மற்றபடி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் சைன் போட்டுக்கணும். டேட்டு அப்புறம் வந்து இடம் போட்டுங்க. இணைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கூட வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு கூட நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டை நீங்கள் பண்ணி அனுப்பணும்.
உங்களுடைய பிறந்த தேதி சரிபார்ப்பு பள்ளி சான்று, ஏதாவது உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் இருக்கும் பாருங்கள், ஒரு டிசி இருக்கும், அதை வந்து நீங்கள் அனுப்பணும். இல்லை வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுடைய ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க. அப்புறம் வந்து இந்து மதத்தை நீங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்துருன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் சாதி சான்று வந்து நீங்கள் வந்து இது கூட அட்டாச் பண்ணணும். அப்புறம் வந்து கல்வி சான்று நகல் கேட்குறாங்க பாருங்கள். உங்களோட கல்வி சான்று என்னவோ நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணிக்கணும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ. அப்புறம் வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்கள் காலேஜில் இல்லை ஸ்கூலில் நீங்கள் வாங்கிக்கணும், அது இது கூட அட்டாச் பண்ணணும். அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாக்கா நீங்கள் இது கூட நீங்கள் வைக்கலாம். 7வது வந்து சுய விலாசமிட்ட ரூபாய் 35க்கான அஞ்சல் தலையை ஒட்டிய அஞ்சல் உரையை வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கி அதில் வந்து 35 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதில் அதான் வந்து சுய விலாச விட்ட, அதை வந்து ஃப்ரம் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டு 2ல் வந்து உங்கள் அட்ரஸ் போட்டுக்கணும். உங்கள் அட்ரஸ் போட்டு அதில் வந்து ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35 ரூபா ஸ்டாம்ப் வந்து நீங்கள் ஒட்டிடணும். ஸோ இது எதுக்குன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க போஸ்ட் மூலிமா. ஸோ அதுக்காக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த 7மே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிங்க. நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ்லையும் வந்து உங்களோட சைன் போட்டிருக்கணும். அப்புறம் வந்து டிசி வந்து நீங்கள் கூட வச்சு அனுப்பணும். அப்புறம் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய கவர் வந்து நீங்கள் அனுப்பிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.